இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாள்ல கூட கர்த்தருடைய கிருபையினால நம்மை ஒன்று சேர்ந்திருக்கிறோம். அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. அவருடைய கிருபை என்றென்றைக்கும் உள்ளது. அந்த கிருபையினால் இன்றைக்கு நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ மரண கட்டுகள் நம்மை சூழ்ந்து கொண்ட பொழுதிலும் அவை எல்லாவற்றினின்றும் நம்மை விடுவித்த அந்த கிருபை இன்றைக்கும் நம்மை தாங்கி ஏந்தி சுமந்து தப்புவிக்கிற அந்த கிருபை நம்மோடு கூட, அந்த கிருபையாகிய இயேசு கிறிஸ்து அனுதினமும் நம்மோடு கூட அவர் இருப்பதினால் நாம் எதை பற்றியும் கலங்க வேண்டியதில்லை, கவலைப்பட வேண்டியதில்லை. இந்த நாள்ல கூட நம்ம தியானிக்கும்படியா சர்வ சிருஷ்டியும் ஏன் தேவ புத்திரர்கள் வெளிப்படும்படி காத்து கொண்டிருக்கிறது. இததான் நான் எடுக்கணும்னு சொல்லி மெசேஜ் எல்லாம் ரெடி பண்ணேன். ஆனா இதை அறிவதற்கு முன்பதாக இந்த மெசேஜ நம்ம ஆழமாய் தியானிக்கும் முன்பாக ஒரு காரியம் நம்ம இன்றைக்கு ஆழமாய் அறிந்து கொள்ள வேண்டும். அப்பதான் அந்த அந்த செய்தியை நம்ம கேட்கும் பொழுது அது நம்முடைய வாழ்க்கைக்கு பலன் தருகிறதா இருக்கும். இப்போ வாசிக்கலாம். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். மத்தேயு 13 10லிருந்து 13ஆம் வசனங்கள் வரைக்கும். அப்பொழுது சீசர்கள் அவரிடத்தில் வந்து, ஏன் அவர்களோடு உவமைகளாய் பேசுகிறீர் என்று கேட்டார்கள். அவர்களுக்கு அவர் பிரயுத்தரமாக, பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கோ அருளப்படவில்லை. உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணமும் அடைவான். இல்லாதவன் எவனோ அவனிடத்தில் உள்ளதும் எடுத்து கொள்ளப்படும். கண்டும் காணாதவர்களாயும் கேட்டும் கேளாதவர்களாயும் உணர்ந்து கொள்ளாதவர்களாயும் இருக்கிறபடினால் நான் உவமைகளாக அவர்களோடு பேசுகிறேன். இங்க சீஷர்கள் வந்து கேக்குறாங்க, விதைக்கிறவனுடைய ஓமையை தேவன் அங்க மக்களுக்கு அங்க சொல்றாரு. இயேசு கிறிஸ்து சொல்லி அந்த ஓமைய அங்க பேசுகிறாரு. சீஷர்கள் வந்து அவர்ட்ட கேக்குறாங்க, ஏன் அவர்களோடே உவமைகளாக பேசுகிறீர்? ஏன் பேரபிள்ஸ்ல அவங்கள்ட்ட பேசுறீங்க? ஏன் ஓப்பனா பேசல? அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்லுகிறார், பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கோ அருளப்படவில்லை. யாருக்கு பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்கள் அருளப்படும்? இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த இடத்துல ஒன்று சேர்ந்திருக்கிறோம் என்றால் நமக்கு பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்கள் அருளப்பட்டிருக்கிறது. ஏன் இந்த நிறைய ரகசியங்களை இன்னைக்கு நம்ம புரிந்து கொள்ளுகிறோம். இன்றைக்கு இங்க நீங்க கேட்கிறது மாத்திரம் இல்ல, நீங்க தனியா மெடிடேட் பண்ணும் போதோ இல்ல எந்த வசனங்களையாவது நீங்க மனதுல தியானிக்கும் பொழுதோ பல ரகசியங்கள் இன்றைக்கு உங்களுக்கு வெளிப்படுத்தப்படுகிறது என்றால் ஏன் நமக்கு அந்த ரகசியங்கள் வெளிப்படுகிறது, ஏன் அவர்களுக்கு வெளிப்படுத்தப்படவில்லை? ஆண்டவர் சொல்றாரு, பரலோக ராஜ்யத்தின் kingdom of God, secrets of the kingdom of God, mysteries of the kingdom of God, இது யாருக்கு வெளிப்படுத்தப்படுகிறது அப்படின்னா நமக்கு அருளப்பட்டிருக்கிறது, அவர்களுக்கு அருளப்படவில்லை. நமக்கு ஏன் அருளப்பட்டிருக்கிறது, அவங்களுக்கு ஏன் அருளப்படல அப்படின்னா அடுத்த வசனம் நம்ம பார்க்கிறோம், உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூரணமும் அடைவான். இல்லாதவன் எவனோ அவனிடத்தில் உள்ளதும் எடுத்து கொள்ளப்படும். அப்போ உள்ளவன் யார்? அவரை தேடுகிற வாஞ்சையுள்ள இருதயம், அவரை அறிந்து கொள்ளும்படிக்கு இருக்கிற வாஞ்சையுள்ள இருதயம் உள்ளவனுக்கு இந்த ராஜ்யத்தின் ரகசியங்கள் அருளப்படும். உண்மையா வாஞ்சையா? மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா தேவன் மேல் வாஞ்சையா இருக்கிறதுன்னு தாவீது சொல்றாருன்னா, அந்த வாஞ்சை, அந்த தாகம் இது இருக்கிறவர்களுக்கு கொடுக்கப்படும். இல்லாதவன் எவனோ, இந்த வாஞ்சையும் தாகமும் இல்லைன்னா அவங்களுக்கெல்லாம் ஒரு ஸ்பிரிச்சுவல் சீக்ரெட்டை நம்ம சொன்னா கூட அது சாதாரணமா தெரியும். அது அவங்களுக்கு ப்ரெஷியஸாவே தெரியாது. இல்ல இன்னும் டீப்பரா போய் சில ஸ்பிரிச்சுவல் சீக்ரெட்ஸ் சொல்லும்போது இது எப்படி,
இது உண்மையா? இது நிஜமா? இப்படியெல்லாம் மனசு ஆராயச் சொல்லும். ஏன்னா, இந்த வாஞ்சை இல்ல. இந்த மதம், இந்த ரிலிஜியன் ஒரு லெவல்லயே நம்மள நிறுத்திரும். இதுக்கு அடுத்த லெவலுக்கு நம்ம போறதுக்கு ஏதாவது சொன்னால், மனம் ஏற்றுக்கொள்ளாது. அப்போ உண்மையாய் வாஞ்சையாய் இருக்கிற மனிதன், உண்மையாய் தேவனிடத்துல தாகமாய் இருக்கிறவனுக்கு கொடுக்கப்படும். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும். இல்லாதவன் எவனோ, மதத்துல இருக்கிறவங்க, ட்ரெடிஷன்ல இருக்கிறவங்க, உலகத்துல மாம்சத்துல வாழ்கிறவர்களுக்கு இந்த ஆவிக்குரிய ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸஸ நம்ம அடுத்தடுத்த லெவலுக்கு போய் சொல்லும்போது அது அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா, நம்ம ஒரு குறுகுன மைண்ட்ல நமக்கு மதம் ஒண்ண கற்றுக் குடுத்துருக்கோம். இது இப்படிதான், இது இப்படித்தான் அப்படின்னு கற்றுக் குடுத்துரும். இதுக்கு மேல நம்ம டீப்பரா போனோம் அப்படின்னா, அவர்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்போ இல்ல நான் இன்னும் ஆழமா போணும். இன்னும் நான் டீப்பரா ஆழமான அறிவு, தேவனை குறித்ததான அந்த அறிவை நான் அடையணும், உணரணும் அப்படிங்கிற இடத்திற்கு வருகிறவர்கள் அடுத்த அந்த டீப்பர் ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸஸ்குள்ள போக முடியும். இல்லன்னா இது எப்படி? இது மனம் 1008 கேள்விய ஒரு சத்தியத்த சொல்லும் பொழுதே மனது நெறைய கேள்விகள கேட்டுக்கொண்டு இருக்கிறது அப்படின்னா, இன்னமும் நாம் அறிய வேண்டிய விதத்துல தேவனை அறிந்து கொள்ளவில்லை என்பதை நாம் அறியலாம். அடுத்த வசனம் நம்ம பார்க்கிறோம். அவர்கள் கண்டும் காணாதவர்களாயும் கேட்டும் கேளாதவர்களாயும் உணர்ந்து கொள்ளாதவர்களாயும் இருக்கிறபடியால் நான் உவமைகளோடே அவர்களோடே பேசுகிறேன். அப்போ இவங்க யாரா இருக்கிறாங்க? பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்கள் ஒரு கூட்டத்துக்கு அருளப்படலன்னு சொல்றாரு. உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறதுன்னு சீஷர்கள்ட்ட சொல்றாரு. இப்ப இந்த அருளப்படாத கூட்டம் எப்படி இருக்கான்? கண்டும் காணாதவர்களா இருக்கிறாங்க. கேட்டும் கேளாதவர்களா இருக்கிறாங்க. உணர்ந்து கொள்ளாதவர்களாய் இருக்கிறார்கள். இந்த உணர்வு இல்லாதவர்கள் கண்ணால அவங்களால அதாவது கேட்கிறாங்க, பார்க்குறாங்க வசனத்த, விதைக்கிற வசனத்த கேட்க தான் செய்றாங்க. அதை பார்க்க தான் செய்றாங்க. ஆனால் அவர்கள் கண்டும் காணாதவர்களா இருக்கிறாங்க. கேட்டும் கேளாதவர்களா இருக்கிறாங்க. இது எதுவுமே உள்ள போகல. கண்ணுக்குள்ளயும் போகல, காதுக்குள்ளயும் போகல. இருதயத்தில் உணராதவர்களாயும் இருக்கிறார்கள். இந்த உணர்வது அப்படிங்கிறது கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு காரியமாய் பார்க்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்து பல இடங்கள்ல அத சொல்றாரு. உணர்வில்லாதவன், உணர்வில்லாதவர்கள் ரோமர்ல பார்த்தீங்கன்னா, அவர்கள் உணர்வில்லாதவர்களாய் இருந்து, உணர்வில்லாதவர்களால் தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியங்களை அறிய முடியாது. இந்த ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியாதவர்கள் எப்பவும் பயத்துக்குள்ளயும், திகிலுக்குள்ளயும், கலக்கத்துக்குள்ளயும், அவிசுவாசத்துக்குள்ளயும், சோர்வுகளுக்குள்ளயும் எப்பொழுதும் நான், என் குடும்பம், என் பிள்ளை இந்த இந்த திங்கிங்லே தான் இருப்பாங்களே தவிர, தேவன் எதை எனக்காக செய்திருக்கிறார், அதுதான் நிஜம், அதுதான் சத்தியம்னு சொல்லி அதை நம்ப ஆரம்பிப்பார்கள். அதிலிருந்து வாழ ஆரம்பிப்பார்கள். அவங்களுக்கு எதுவுமே பெருசா தெரியாது. உலகம் பெருசா தெரியாது. நான் என்கிற விஷயம் அவங்களுக்கு ஒண்ணு இருக்காது. தன் குடும்பம் அந்த அந்த ஒரு செல்ஃபிஷ்னஸ்க்குள்ள அவங்களால இருக்க முடியாது. இந்த உணர்ந்து கொள்ளுகிறவர்கள் தான் இந்த இடத்துக்கு வர முடியும். இத வசனத்தை கேட்டு உணராதவர்கள் ரகசியங்களை அறிய முடியாது. அவங்க ஒரு லெவல்லே நின்றுவாங்க. அதுக்கு மேல டீப்பரா தேவனுடைய ஆவிக்குரிய அந்த ரகசியங்களை பெற முடியாத இடத்துக்குள்ள தான் அவங்க இருப்பாங்க. இன்றைக்கு நீங்களும் நானும் எந்த இடத்துல இருக்கிறோங்கிறத நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டிய இடத்துல இருக்கிறோம். அடுத்ததா நம்ம பார்க்கிறோம். 14வது வசனம் வாசிங்க. 15. ஏசாயாவின் தீர்க்க தரிசனம் அவர்களிடத்தில் நிறைவேறுகிறது. அதாவது காதார கேட்டும் திருப்பீர்கள், கண்ணார கண்டும் அறியாதிருப்பீர்கள். இந்த ஜனங்கள் கண்களினால் காணாமலும், காதுகளினால் கேளாமலும், இருதயத்தினால் உணர்ந்து மனம் திரும்பாமலும், நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்கும்படி அவர்கள் இருதயம்
கொழுத்திருக்கிறது. காதால் ம். மந்தமாய் கேட்டு தங்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள் என்பதே. இது ஏசாயாவின் தீர்க்க தரிசனம் அவர்களிடத்தில் நிறைவேறுகிறதுன்னு இயேசு சொல்றாரு. காதார கேட்டும் உணராதிருப்பீர்கள். இப்ப உதாரணத்துக்கு நான் சொல்லணும்னா, நல்லா தெரிந்த வசனம், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். இத காதார கேட்கிறோம். ஆமா, அவர் என்னுடைய சரீரத்தில் இருக்கிற பலவீனங்களை அவருடைய சரீரத்தில் அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அவருடைய தழும்புகளால் நான் குணமாகி இருக்கிறேன். இத காதார கேட்கிறோம். ஆனா, இத உணர்கிறோமா அப்படின்னா உணரல. இந்த உணராத இருதயம் எங்கெல்லாம் இருக்குதோ, உணராத இடம் எங்கெல்லாம் இருக்குதோ, அங்க தான் சத்துரு என்ன செய்வான்? களைய விதைப்பான். இத நல்லா நீங்க டீப்பரா புரிய ஆரம்பிக்கணும். உணராத இடத்தில் தான் சத்துரு களையை விதைப்பான். உங்க அங்க அந்த நீங்க அதாவது வசனமும் வளரும். அந்த களையும் வளரும், அந்த முட்செடியும் வளரும். உலக கவலை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம், மாம்சத்தின் இச்சை, இது எல்லாம் வளர்ந்து இந்த வசனத்த அது என்ன செஞ்சிரும்? நெருக்கி போட்டுவிடும். காதார கேட்டும் உணராதிருக்கிறவர்களால் பரலோக ராஜ்யத்தின் ரகசியத்தை அறிய முடியாது. அவர்கள் ஜீவனில் ஆளுகை செய்ய முடியாது. கண்ணார கண்டும் அறியாதிருப்பீர்கள். எல்லாம் தெரியுது கண்ணுக்கு முன்னாடி. வேதம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதுல இருக்கிற வார்த்தை எல்லாம் ரியல். அது ஆவியாய் ஜீவனாய் இருக்குது. அதுதான் சத்தியம். ஆனா அத அறியல. இந்த கண்ணார கண்டும் அறியாத கூட்டம், காதார கேட்டும் உணராத கூட்டம் என்ன செய்ய முடியாது? பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறிய முடியாது. வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ளவே முடியாது. டீப்பர் ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்சஸ்க்கு போக முடியாது. அடுத்ததா நம்ம பார்க்கிறோம், கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இருதயத்தில் உணர்ந்து. இருதயத்துல உணரவே இல்லை. ஐயோ, ஒரு வசனத்தை நம்ம சொல்றோம்னா அவங்களால அந்த வசனத்தை உணரவே முடியாது. அத உணர்ந்தாதான் மனம் தேவனிடத்துக்கு திரும்ப முடியும். உணரலன்னா எப்படி திரும்ப முடியும்? மனம் திரும்பாமலும் நான் அவர்களை ஆரோக்கியம் ஆக்காமலும் இருக்கும்படியாக அவர்கள் இருதயம் கொழுத்திருக்கிறது. காதால் மந்தமாய் கேட்டு தங்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள். இப்ப காது மந்தமாயிட்டு, கண்ணு என்ன செஞ்சுச்சாம்? மூடிக்கொண்டதாம். அப்போ எப்போ ஒரு மனுஷனுக்கு அவரை அறியும்படியான பிரகாசமுள்ள மனக்கண்கள் தோன்றுகிறதோ, அப்பொழுதுதான் அவனுடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் வெளிச்சத்தையும் ஜீவனையும் அவன் பார்க்க முடியும். அப்போ உணர்வது என்பது கிறிஸ்தவ வாழ்க்கையில ரொம்ப அவசியமான ஒரு காரியமா இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அடுத்ததா நம்ம அதே அதிகாரத்துல பார்க்கிறோம். 17வது வசனம் வாசிங்க. அநேக தீர்க்கதரிசிகளும் நீதிமான்களும் நீங்கள் காண்கிறவர்களை காணவும் நீங்கள் கேட்கிறவைகளை கேட்கவும் விரும்பியும் காணாமலும் கேளாமலும் போனார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள், நீதிமான்கள் எல்லாரும் நம்ம பார்க்கிறத காணும்படிக்கு அவங்க விரும்பினாங்களாம். ஆனா அவங்களால பார்க்க முடியல. ஆனா இன்னைக்கு பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்கள் இதை எல்லாவற்றையும் அறியும்படிக்கு நமக்கு அருளப்பட்டிருக்கிறதுனா நாம் பாக்கியம் உள்ளவர்கள். நாம் கண்ணால் கண்டு காதால் கேட்டு இருதயத்தில் உணரும்படிக்கு தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். இதை உணர்கிறவர்கள் பாக்கியவான்கள். அவங்கெல்லாம் கேட்க விரும்புறாங்க. இந்த ஒரு பீரியட் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு மேசியா வந்து அங்க என்ன நடக்குதுங்கிறத பார்க்கிறதற்கு அவங்க விரும்பினாங்க. ஆனா அதை அவர்கள் காணாமலும் கேளாமலும் கேட்கவும் விரும்பியும் அவங்க காணல, கேட்கல. அவங்க பீரியட் முடிஞ்சு போயிருச்சு. ஆனால் இன்றைக்கு நாம் யார்? பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். இத நம்ம எந்த அளவுக்கு உணர்கிற ஒரு வாழ்க்கை, இருதயத்தில் அறிந்து
உணர்கிற ஒரு வாழ்க்கையை பெற்றவர்கள்தான் உண்மையாகவே கிறிஸ்தவர்கள். இல்லன்னா பேர் கிறிஸ்தவர்களாகத்தான் வாழ்ந்து, நம்ம ஏதோ இந்த உலகத்துல வாழ்ந்து மரித்து போகிறவர்களா இருப்போம். யார் ஒருவர் அறிந்து, காதால் கேட்டு, கண்களால் கண்டு, இருதயத்தில் உணர்கிறவர்களே உண்மையான கிறிஸ்தவர்கள். இவர்கள பத்தி தான் தேவன் பேசுறாரு. பின்னாட்கள்ல நீங்க கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டீங்கன்னா, உங்களுக்குள்ள என்னெல்லாம் இருக்குது? கிறிஸ்துவுக்குள்ள நீங்க யாரா இருக்கிறீங்க? கிறிஸ்துவுக்குள்ள நீங்க ஜீவனில் ஆளுகை செய்கிறவர்களா இருக்கிறீங்க. நீங்க நீதிமான்களா இருக்கிறீங்க. இவங்க இப்போ மற்றபடி எவ்வளவுதான் நீங்க நீதிமான்னு ஒரு இருதயத்துல உணராதவர்களுக்கு சொன்னா, அது அவங்களால நம்ப முடியாது. நான் எப்படி நீதிமான்? நான் எவ்வளோ தவறு செஞ்சிருக்கிறேனே! நான் எப்படி நீதிமானா இருக்க முடியும்? உணரவே முடியாது. ஆனால் எவன் ஒருவன் தேவனுடைய வார்த்தையை கேட்கிறானோ, உணர்கிறானோ, அதை அறிகிறானோ, அவனே உண்மையான விடுதலையான வாழ்க்கையை வாழ முடியும். அப்படிப்பட்டவர்கள் தான் தேவ சமாதானத்தையும், தேவனுடைய சந்தோஷத்திலையும் வாழ்கிறவர்களாய் இருப்பார்கள். ஆவியின் கனிகள் அன்பு, சந்தோஷம், சமாதானம். முதல்ல இந்த 3ம் இருக்கு. இந்த 3ம் ஒரு மனுஷனுக்குள்ள இருந்துருச்சுன்னா, அவன் எப்படிப்பட்டவனாய் இருப்பான்? தேவனை அறிந்து உணர்ந்தவனாய் இருக்கிறவன். அறிந்து உணராதவர்கள் ஆவியின் கனிகள வெளிப்படுத்த முடியாது. அடுத்ததா நம்ம பார்க்கிறோம். 19 வசனம் வாசிங்க ஆன்ட்டி. ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் போது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்துக் கொள்கிறான். அவனோ வழியருகே விதைக்கப்பட்டவன். ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும். இன்னைக்கு எத்தனை சத்தியத்தை தினந்தோறும் கேட்டுட்டு இருக்கிறோம். ஆனால் அதை உணராதிருக்கும் போது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்து கொள்ளுகிறான். இவன்தான் வழி அருகே விதைக்கப்பட்டவன். இன்னைக்கு நம்ம இந்த காலையில ஒரு 1 hour நம்ம கேட்கிறோம். 45 minutes to 1 hour உலகத்துக்குள்ள அடுத்து போறோம். இந்த வசனத்தை கேட்டு உணர்ந்தவர்கள் உலகத்துக்குள்ள போகும்போது ஈஸியா ஜெயிச்சிருவாங்க. ஆனால் இதை உணராதவர்கள் இந்த காலையில 1 hour கேட்ட வசனம் அவர்களுக்கு பலனை தராது. அந்த பிரச்சனையோ, போராட்டமோ, என்ன சூழ்நிலையோ வந்த உடனே அந்த வசனம் அவர்கள் இருதயத்திலிருந்து எடுக்கப்பட்டு விடும். அப்போ ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டு உணர்கிறவர்கள் இடத்துலதான் அந்த வசனம் கிரியை செய்ய முடியும். சூழ்நிலைகள் எதிராய் இருந்த பொழுதும் கூட அந்த வசனம் அவர்களை பலப்படுத்தும், அவர்களை நடத்தும். அவர்கள் எந்த விதத்திலையும் சோர்ந்து போகாதபடி அந்த வசனம் அவர்களை காத்து கொள்ளும். அடுத்ததா நம்ம பார்க்கிறோம். அந்த 23வது வசனம் வாசிங்க. 23. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாய் இருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருவான் என்றார். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாயிருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருவான். அப்போ எவ்வளவு தூரம் இயேசு கிறிஸ்து உணர்கிறதை குறித்து அவர் பேசுகிறார். கேட்கிறவனும் உணர்கிறவனும். கேட்கிறதுனால பலன் இல்லை. எப்பொழுது வசனத்தை கேட்டு உணர்கிறார்களோ, அதை ரியலா பாக்குறாங்களோ, அதை நிஜமா பாக்குறாங்களோ, அவர்களுக்குத்தான் அந்த வார்த்தை 100 மடங்கு பலன் தரும். இல்லன்னா இந்த காதுல கேட்டுட்டு இந்த காதுல விட்டுட்டு போற கதைதான். இன்றைக்கு நாம் வசனத்தை கேட்டு உணர்கிறவர்களா இருக்கிறோமா? இன்னைக்கு இன்னும் மிகப்பெரிய ஒரு காரியத்தை நம்ம படிக்க போறோம். நம்ம வேதத்துல ஞானம், அறிவு, புத்தி, உணர்ந்து கொள்ளுகிறது இத குறித்து பல இடங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. இந்த 3க்கும் என்ன வேறுபாடு?
ஞானம்னா என்ன? அறிவுனா என்ன? புத்தி அல்லது உணர்ந்து கொள்ளுதல் அப்படின்னா என்ன? இத குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். இத நீங்க அறியும் பொழுதே, இன்னைக்கு நீங்க எந்த இடத்துல இருக்கிறீங்கங்கிறத நீங்க புரிந்து கொள்ள முடியும். அப்போ ஓசியா 4:6ல பார்க்கிறோம். என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரம் ஆகிறார்கள். சரி, இந்த அறிவு அப்படிங்கிறது எதுல இருந்தெல்லாம் நமக்கு கிடைக்குது? தேவனை குறித்ததான அறிவு எதுல இருந்தெல்லாம் நமக்கு கிடைக்குதுன்னு பார்க்கும் பொழுது, தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்கும் பொழுது நமக்கு கிடைக்குது. அடுத்ததா, இப்படி அவருடைய டீச்சிங்ஸ கேட்கும் பொழுது, தேவனுடைய ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். அடுத்ததா, அவருடைய சத்தியத்தை நாம் கற்றுக்கொள்ளும் பொழுது, இந்த அறிவு நமக்கு வருது. இப்ப உதாரணத்துக்கு வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 24, 25ஆம் வசனங்கள். அப்போஸ்தலர் 18, 24, 25. அப்பொழுது அலெக்சந்திரியா பட்டணத்தில் பிறந்தவனும் சாதுரியவானும் வேதாகமங்களில் வல்லவனுமான அப்பல்லோ என்னும் பெயர் கொண்ட ஒரு யூதன் எபேசு பட்டணத்துக்கு வந்தான். அவன் கர்த்தருடைய மார்க்கத்திலே உபதேசிக்கப்பட்டு யோவான் கொடுத்த ஸ்தானத்தை மாத்திரம் அறிந்தவனாய் இருந்து ஆவியில் அனலுள்ளவனாய் கர்த்தருக்கு அடுத்தவைகளை திட்டமாய் போதகம் பண்ணி கொண்டு வந்தான். இந்த அப்பல்லோவை குறித்து இங்க சொல்லப்பட்டிருக்கு. அவன் சாதுரியவான், வேதாகமங்களில் வல்லவன். சாதுரியவானா இருக்கிறான். வேதாகமத்தில் வல்லவனா இருக்கிறான். அவனுக்கு ஸ்ட்ராங் நாலேஜ் இருக்கு. தேவனுடைய வார்த்தையில ஸ்ட்ராங் நாலேஜ் இருக்கு. அதனால அவன் ஆவியிலே அனலுள்ளவனாய் கர்த்தருக்கு அடுத்தவைகளை திட்டமாய் போதகம் பண்ணி கொண்டிருந்தான். அவன் யோவான் கொடுத்த ஸ்தானத்தை மாத்திரம்தான் அவன் அறிந்திருந்தான். ஆனா வேதாகமத்தை அவன் என்ன செஞ்சிருந்தான்? வேதாகமங்களில் வல்லவனாயிருந்தான். அதனால ஆவியிலே அனல் உள்ளவனாயிருந்தான். அப்போ தேவனை குறித்ததான அறிவு நம் ஆவியிலே நாம் அனலுள்ளவர்களாய் இருப்பதற்கு உதவி செய்கிறது. கர்த்தருக்கு அடுத்தவைகளை திட்டமாய் போதகம் பண்ணி கொண்டிருந்தான். அப்ப நாலேஜ் அப்படின்னா நோயிங் த ட்ரூத், சத்தியத்தை அறிவதுதான் அறிவு. பரிசுத்தரின் அறிவே அறிவு. அப்போ அவரை குறித்து அறிகிற அறிவுதான் நாலேஜ், அறிவுன்னு சொல்லப்படுது. இப்ப அண்டர்ஸ்டாண்டிங், உணர்ந்து கொள்ளுதல், புத்தி அப்படிலாம் எதை சொல்றோம் அப்படின்னா வாசிக்கலாம். அண்டர்ஸ்டாண்டிங்னா இப்போ ஒரு வார்த்தையை நம்ம தியானிக்கிறோம்னா அந்த வார்த்தையினுடைய உள்ளார்ந்த அர்த்தத்தை அப்படியே பர்சீவ் பண்றது, ரிசீவ் பண்றது, அதை ரியலா ஏற்றுக்கொள்ளுகிறதற்கு பெயர்தான் உணர்ந்து கொள்ளுதல். அண்டர்ஸ்டாண்டிங். அண்டர்ஸ்டாண்டிங் த ஸ்கிரிப்சர்ஸ்னா என்ன? அதை அப்படியே உணர்ந்து ஏற்றுக்கொள்ளுவது. ஏதோ மேலோட்டமா இல்ல, மேலோட்டமாய் அல்ல, அதை உணர்ந்து சத்தியத்தை சத்தியமாக உணர்ந்து ஏற்றுக்கொண்டு அதையே ஜீவனாய் பார்ப்பது, அதை நிஜமாய் பார்ப்பது. சூழ்நிலையை பார்க்கிறதோ, நம்ம மனுஷனுடைய வார்த்தையை பார்க்கிறதோ, நமக்கு கொடுத்த ரிப்போர்ட்டை பார்க்கிறதோ, இது உண்மையான உணர்ந்து கொள்ளுதல் அல்ல. அத இன்னர் மீனிங்க அப்படியே பர்சீவ் பண்றது, ஏற்றுக்கொள்ளுகிறதற்கு பெயர்தான் அண்டர்ஸ்டாண்டிங். அப்போ இது சத்தியத்தை நம்முடைய இருதயத்தோடும் மனதோடும் முற்றிலும், இருதயம் மனம் எல்லாம் ஒருங்கிணைந்து அந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளுகிற இடத்திற்கு வருகிறதற்கு பெயர்தான் அண்டர்ஸ்டாண்டிங்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்ப இந்த அண்டர்ஸ்டாண்டிங்க நம்ம பெற்றிருக்கிறோமா? உணர்கிற இடத்தில் நாம் இருக்கிறோமா? வாசிக்கலாம். லூக்கா 24ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். லூக்கா 24, 25. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே. ம். தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே. ஏன் விசுவாசிக்க முடியல அப்படின்னா,
அவர் சொல்றாரு, புத்தி இல்லாத மந்த இருதயம். இந்த தேவனுடைய வார்த்தையை உணராதவர்கள் அவங்க எப்படி இருக்கிறாங்க? புத்தி இல்லாத மந்த இருதயமா இருக்கு. இவங்களால ஆவிக்குரிய எந்த ரகசியங்களையும் அறிய முடியாது. வசனத்தை மணிக்கணக்கா தியானிக்கலாம், மணிக்கணக்கா வாசிக்கலாம். பைபிள ஒரு வருஷத்துல எத்தனை நேரம் வேணாலும் முடிக்கலாம். அதனால் பிரயோஜனம் இல்லை. வசனத்தை உணர்கிறவர்கள் அதை வாசிக்கும் பொழுதே, ஆண்டவரே இதுல என் கூட நீங்க என்ன பேசுறீங்க, இதை நான் உணரும்படிக்கு என் இருதயத்தை நீர் திறந்தருளும்படி நான் ஜெபிக்கிறேன் அப்படின்னு ஒவ்வொரு வசனத்தையும் அப்படியே தியானித்து அதை உணர்ந்து கொள்ளுகிறவர்களுடைய வாழ்க்கையில்தான் அந்த வார்த்தை பலன் தரும். இல்லைன்னா ஏதோ ஒரு புஸ்தகம் வாசிக்கிற மாதிரி தான் நம்ம வேதத்தை வாசித்து அதை முடிக்கிறதுலதான் இருப்போம். நம்ம ஒரு சாதனையை சாதிக்கிறதுல இருப்போமே தவிர அதை வேதத்தை வாசிக்கணுமா, வாசிக்கணும், வாசிக்க வாசிக்க நம்முடைய இருதயம் அனல் மூட்டப்படும். ஆனா அத சும்மா பக்கம் பக்கமா வாசிட்டு எதுவுமே நினைவில்லாம வாயினால வாசித்தோம் அப்படின்னா அதனால் பிரயோஜனம் இல்லை. இருதயத்திலே உணர்ந்து வாசிப்பது, இருதயத்தில் அந்த வார்த்தையை உணர்வதுதான் உண்மையாய் நாம் வேதத்தை தியானிக்கிற காரியமாய் இருக்கிறது. அப்ப அங்க நம்ம பார்க்கிறோம் 27ஆம் வசனம், 27 வாசிங்க அஞ்சி. மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். எம்மாவூர் சீஷர்களுக்கு இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் வசனங்களை விவரித்து காண்பிக்கிறார். இப்போ அங்க என்ன நடக்குது? இயேசு கிறிஸ்து அப்பத்தை எடுத்து அவங்களுக்கு அங்க கொடுக்கிறாரு. அதுக்கப்புறம் அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். அவங்க இந்த சீஷர்களுக்கு வேதத்தை குறித்து ஒரு அறிவு இருக்கு. மோசேய பத்தி தெரியும், மோசே சொன்ன காரியங்கள் தெரியும், மோசேல இருந்து எல்லா தீர்க்கதரிசிகளும் இயேசு கிறிஸ்துவ சொன்ன இந்த நாலேஜ் எல்லாம் அவங்களுக்கு இருக்கு. ஆனா கூட அவர்களுக்கு என்ன செய்யல, புரியல. ஆனா அங்க அடுத்ததா அவங்க சொல்றாங்க, 32வது வசனம் வாசிங்க ஆண்டி. அப்பொழுது அவர்கள் ஒருவரையொருவர் நோக்கி, வழியிலே அவர் தம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளக்கம் காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொல்லிக்கொண்டு. இப்போ இயேசு கிறிஸ்து அவருடைய இருதயத்தை, அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை அவர் ஓபன் பண்றார். அப்பதான் அவங்க அங்க அடுத்த முந்தின வசனத்துல பார்க்கிறோம், கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். அவரை அறிந்த பிறகுதான் அவங்களுக்கு ஒண்ணு புரியுது. அவர் வேத வசனத்தை விளக்கி காட்டின பொழுது நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிந்ததே. அப்போ இந்த அண்டர்ஸ்டாண்டிங் உடைய அந்த ஐஸ் ஓப்பன் ஆனாதான் தேவனை நம்ம ரியலா பார்க்க முடியும். இல்லைன்னா அவர் எங்கேயோ தூரமா இருக்கிற ஒரு நபரா, அவர் எப்பமாவது நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்வாரு அப்படின்னு அழுது புலம்பி முறுமுறுத்து கவலைப்பட்டு பயந்து இப்படித்தான் ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்ந்து கொண்டிருப்போம். எப்போ அவர்களுடைய கண்கள் அண்டர்ஸ்டாண்டிங், அந்த ஐஸ் ஆஃப் தேர் அண்டர்ஸ்டாண்டிங் ஓப்பன் ஆச்சுதோ அப்பதான் வேத வாக்கியங்களின் ரகசியங்களை அவர்கள் அறிந்து கொள்ள ஆரம்பித்தார்கள். இதுதான் அண்டர்ஸ்டாண்டிங். நாலேஜ் அப்படிங்கிறது அறிவு, தேவனை பற்றினதான அறிவை நம்ம வேத வசனங்கள் மூலம், இப்படி டீச்சிங்ஸ் மூலம், இது மூலம்லாம் அவரை பற்றி அறிந்து கொள்ளலாம். ஆனால் எப்பொழுது இந்த உணர்வுள்ள இருதயம், உணர்வுள்ள அந்த பிரகாசமுள்ள மனக்கண்கள்னு பவுல் சொல்றாரு, இந்த மனக்கண்கள் திறக்கப்படும் பொழுதுதான் அவரை நம்ம ரியலா பார்க்க முடியும். அவரை விசுவாசிக்கிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். இல்ல இப்போ இன்னைக்கு வரைக்கும் நமக்கு விசுவாசத்துல பிரச்சனை இருக்கு அப்படின்னா, இப்போ நம்ம எதை விசுவாசிக்கல, அவர் உண்டுங்கிறதே நம்மளால இருதயத்துல விசுவாசிக்க முடியல.
காரணம் என்னன்னா, அவரை ரியலா இன்னும் இருதயத்துல நம்ம பார்க்கல, நிஜமா பார்க்கல, சத்தியமா பார்க்கல. நமக்கு எது நிஜமா தெரியுதுன்னா, சூழ்நிலை நிஜமா தெரியுது, மனுஷர்கள் நிஜமா தெரியுறாங்க, மனுஷருடைய வார்த்தைகள் நிஜமா தெரியுது, டாக்டர்ஸ் கொடுத்த ரிப்போர்ட் நிஜமா தெரியுது. ஆனா அவர் எனக்காக எதை செய்து முடித்திருக்கிறார் என்பது இன்னமும் நிஜமாய் நமக்கு வெளிப்படவில்லை. அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னா சத்தியத்தின் அந்த ஆழமான அர்த்தத்தை அப்படியே கிராஸ் பண்றது, அப்படியே உணர்ந்து கொள்வதற்கு பெயர்தான் அண்டர்ஸ்டாண்டிங், உணர்ந்து கொள்ளுகிற இருதயம். நீங்க அந்த மத்தேயு 13ல எத்தனை நேரம் உணர்கிறத குறித்து அவர் பேசியிருக்கிறாருன்னு பாருங்க. அப்போ உணராத மனிதன் விசுவாசிக்க முடியாது. அவரை விசுவாசிக்கிறவன் அவர் உண்டென்றும், அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அவரை தேடுறோம்னா நிச்சயமாய் நமக்கு பலன் உண்டு. வசனம் சொல்லுது, அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. நம்முடைய பலவீனத்தை சுமந்திருக்கிறாரு, நம்முடைய தரித்திரத்தை அவர் சுமந்திருக்கிறார். இதெல்லாம் இன்னும் ரியலா பார்க்க முடியல. அதனாலதான் இன்னும் மனிதர்களைப் போல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மனுஷனுக்கு நேரிடுகிறது நமக்கு நேரிடுகிறது. அவர் சொல்றாரு, லோக பிரபுக்களில் ஒருத்தனை போல நீங்க மடிஞ்சு போறீங்களே, நீங்க உன்னதமானவருடைய பிள்ளைகள் என்பதை நீங்கள் அறியவில்லையா? மனுஷனை போல செத்து போறீங்களே அப்படின்னு கேக்குறாரு. காரணம் என்னன்னா, அவரை அறிந்து உணரவில்லை. அப்போ அறிவுனா அவரை பற்றி அறிகிற அறிவு, உணர்வது அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு அதை அப்படியே நிஜமா பார்த்து நம்முடைய சரீரம் வரைக்கும் அந்த வார்த்தைய நிஜமாய் பார்ப்பதுதான் விசுவாசம். இந்த விசுவாசம் இல்லைன்னா கிறிஸ்தவ வாழ்க்கை பெயர் கிறிஸ்தவ வாழ்க்கை. சண்டே சர்வீஸ் போலாம், பாட்டு பாடலாம், எல்லாம் செய்யலாம். இந்த உணர்கிற இடத்திற்கு வந்தவனே உண்மையான கிறிஸ்தவன். இன்னைக்கு மெச்சூர்ட் சன்ஸ் ஆஃப் காடா நம்மை தேவன் தெரிந்தெடுத்திருக்கிறார்னா, முதல்ல நம்ம இருதயம் உணர்கிற இடத்திற்கு வரணும். இல்லைன்னா இந்த இடத்துக்குள்ளெல்லாம் நம்ம வரவே முடியாது. கிறிஸ்துவுக்குள்ள இன்னமும் குழந்தைகளா தான் இருப்போம். அடுத்ததா நம்ம பார்க்கிறோம் ஞானம். அறிவு, புத்தி, ஞானம். இந்த ஞானம் அப்படின்னா என்ன? நம்ம பெற்றுக்கொண்ட அறிவு, நம்ம பெற்றுக்கொண்ட உணர்வு பூர்வமாய் நம்ம அதை உணர்ந்து கொண்டத அப்படியே பிராக்டிக்கலா நம்ம லைஃப்ல அப்ளை பண்றதுக்கு பேரு தான் ஞானம். உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் அவன் தேவனிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ள கடவன். இந்த ஞானம் இன்னைக்கு ஒரு சூழ்நிலை நமக்கு எதிரா வருது. இப்போ ஞான அறிவுல அவரை பற்றி அறிவை நம்ம பெற்றிருக்கிறோம். அடுத்ததா நம்ம உணர்ந்து கொண்டிருக்கிறோம். இது 2ம் சரிதான். ஆனா பிராக்டிக்கலா ஒரு சூழ்நிலை வரும்போது அதை எப்படி அப்ளை பண்ணணும்னு நமக்கு சொல்லிக் கொடுப்பது ஞானம். விஸ்டம் அப்படின்னா லிவ் அக்கார்டிங் டு த ட்ரூத். சத்தியத்தின் படி வாழ்வது ஞானம். அதுதான் கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம்னு பார்க்கிறோம். அப்படின்னா என்ன? அவர் என்ன சொல்லி இருக்கிறாரோ அதை மாத்திரமே நிஜமா பார்த்து அதிலிருந்து வாழும் பொழுதுதான் ஞானமே தொடங்குகிறது. அப்போ நாலேஜ், இப்போ ஒரு ஒரு நம்ம ஒரு உதாரணத்துக்கு ஒரு வீடு கட்டுறோம். இந்த நாலேஜ் அப்படிங்கிறது என்னன்னா, என்னென்ன பொருட்கள் எல்லாம் இந்த வீடு கட்டுறதுக்கு தேவை அப்படிங்கிறத நம்ம அறிவதற்கு பெயரு அந்த நாலேஜா சொல்லப்படுது. அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னா எந்தெந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் சேர்த்து நம்ம இப்போ ஒரு செங்கல், அந்த செங்கலுக்கு மேல செங்கல் வைக்கணும்னா அதுக்கு சிமெண்ட் வேணும். இதை ஒண்ணு எப்படி சேர்த்து கட்டப்படணுங்கிறத புரிந்து கொள்வதற்கு பெயர் அண்டர்ஸ்டாண்டிங். விஸ்டம் அப்படின்னா இந்த பொருட்கள், இந்த இந்த கட்டுமானம் எல்லாத்தையும் சேர்ந்து புரிந்து கொண்டு இந்த வீடை அந்த 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 வீடை கரெக்டா கட்டுவதற்கு பெயர்தான் ஞானம். அப்போ இந்த 3 ஒரு மனுஷனுக்கு இருக்கும் பொழுதுதான் அவன் தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியங்களை
மேலும் மேலும் அறிய முடியும். இல்லன்னா ஒரு லெவல்லயே அங்க நின்றுவாங்க. அதுக்கு மேல எந்த சத்தியத்தையும் அவங்களுக்கு எதையாவது ஒண்ணு சொன்னோம்னா, இது எப்படி சரி? இது எப்படி? அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கிறவங்களா இருப்பாங்க. புதுசா ஒரு காரியம் ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து ஒருத்தர் ஷேர் பண்ணா, அவங்களால அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இப்போ இன்னொரு உதாரணம். நெருப்பு இருக்கு. இந்த நாலேட்ஜ்ல நெருப்பு சுடும்னு நமக்கு ஒரு நாலேட்ஜ் இருக்கு. இந்த அண்டர்ஸ்டாண்டிங் உணர்ந்து கொள்ளும்போது, அந்த நெருப்பு ஏன் சுடுது? அந்த நெருப்பு எப்படி பரவும்? அப்படின்னு ஒரு உணர்கிறதற்கு பெயர் தான் அந்த நெருப்ப பத்தின அறிவு. நெருப்ப பத்தி அறிந்து உணர்ந்து கொள்றது. இந்த விஸ்டம் ஞானம் அப்படிங்கிறது எப்படி அந்த நெருப்ப கேர்ஃபுல்லா, சேஃப்டியா நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு இந்த ஞானம் தான் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. இததான் அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்காக ஒரு ஜெபத்த அங்க அந்த கொலோசை சபைக்கு ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறார். வாசிக்கலாம். கொலோசேயர் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கொலோசேயர் 1:9. இது நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினால் நிரப்பப்படவும். ஆ. அதுல அதுக்கு அடுத்த வசனம் பார்த்தோம்னா, தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து. அங்க பார்க்கிறோம், எல்லா ஞானத்தோடும், ஆவிக்குரிய விவேகத்தோடும், அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினால் நிரப்பப்படவும். அப்போ அதுல ஆங்கிலத்துல எப்படி இருக்குன்னா, that you may be filled with the knowledge of his will in all wisdom and spiritual understanding. ஃபர்ஸ்ட் நாலேஜ், அடுத்து அண்டர்ஸ்டாண்டிங், அடுத்து விஸ்டம். இந்த 3 இருக்கிற ஒரு மனிதன் தான் உண்மையாய் தேவனை உணர்கிறவனாய் இருப்பான். அவன் சூழ்நிலையை பார்த்து அசைய மாட்டான். தானியேல் அவருடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது இந்த அறிவை தான் இந்த பரிசுத்தவான்கள் பழைய ஏற்பாட்டிலே பெற்றிருக்கிறாங்க. எங்கள் தேவன் யார் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம், உணர்ந்திருக்கிறோம். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அதை உணர்ந்ததுனாலதான் எங்களை நெருப்புல போட்டாலும் சரி, சிங்கக்கெபியில போட்டாலும் சரி, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் யார் என்பதை நாங்கள் உணர்ந்து அறிந்து இருக்கிறோம். அதனால அவங்களுக்கு பயம்ங்கிறதே இல்ல. உலகம் அவர்களுக்கு பாத்திரமாக எண்ணப்படவில்லை. இந்த உலகத்துல ஒரு மனுஷன் ஒரு ஒரு தீர்ப்பை எழுதி இருக்கலாம். ஆனா அது நிஜம் இல்லை என்கிற இடத்துல அவங்க இருந்தாங்க. இன்னைக்கு நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம்? மேன்மை பாராட்டுகிறவன் அவரை குறித்து அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன். நோயிங் காட் இஸ் த ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் விஸ்டம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. தேவனை அறிவதே ஞானத்திலெல்லாம் பிரதானமான ஞானம். இன்னைக்கு இந்த ஞானத்தை நம்ம பெற்றிருக்கிறோமா? இந்த நாலேஜ் அப்படின்னா அது நம்முடைய மைண்ட ஃபுல்லா நிரப்புது. தேவனை குறித்த அந்த ஞானம் நம்முடைய மைண்ட நிரப்புது. இந்த உணர்வதுங்கிறது, அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது நம்முடைய இருதயத்தை பிரகாசமாக்குகிறது. இந்த ஞானம் நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிறது. இந்த 3 இன்றைக்கு நமக்கு இருந்தாதான் நம்ம தேவன் சொல்லுகிற ஆழமான காரியங்களை எல்லாம் நாம் புரிந்து கொள்ள முடியும். முதல்ல நேத்து நைட்டு நம்ம ஜூம்ல பார்த்தோம். என்ன பார்த்தோம்னா, தன்னைத்தான் வெறுப்பதுன்னா என்ன? அந்த இடத்துக்கு ஒரு மனிதன் வந்தால் ஒழிய அவன் கிறிஸ்துவை என்ஜாய் பண்ணவே முடியாது. கிறிஸ்துவுக்குள்ள ஒரு மனுஷனால வாழ முடியாது. அப்போ அந்த நாலேஜ், அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் ரீச் பண்றதுக்கு முதல்ல நம்ம என்ன செய்யணும்? உணர்கிற இருதயத்தை பெற்றவர்களா இருக்கணும். அவர் வார்த்தை சொல்லுதே, நான் சுயத்தை வெறுக்கணும்னா என்ன? மாம்சம் என்ன? இதுக்கு நான் சிலுவையில் அறையப்படுறதுனா என்ன?
நம்ம எதையெல்லாமோ சுயத்துக்கு அறையப்படுறது, அதாவது நம்மளுடைய மாம்ச இச்சைய விட்டுறது சுயத்தை அறையிறதுன்னு நினைச்சோம். இல்ல நகைய கழட்டுறதோ, இல்ல நம்ம ட்ரெஸ்ல மாற்றங்கள கொண்டு வர்றதோ, இதெல்லாம் தன்னைத்தான் வெறுக்கிறதுன்னு நெனச்சோம். ஆனா, அது உண்மை அல்ல அப்படிங்கிறத நேற்று உள்ள மெசேஜ கேட்டீங்கன்னா உங்களுக்கு புரியும். அத புரிஞ்சாதான் நம்ம கிறிஸ்துவுக்குள்ளேயே உண்மையான ஒரு வாழ்க்கை வாழ முடியும். இதெல்லாம் எப்ப புரிய ஆரம்பிக்கும்னா, உணர்கிற இருதயத்தை நாம் பெற்றுக்கொண்டால் மட்டுமே நமக்கு இதெல்லாம் விளங்க ஆரம்பிக்கும். அப்போ இன்றைக்கும் இந்த மத்தேயு 13வது அதிகாரத்துல நீங்க தொடர்ந்து அந்த வார்த்தைகள நீங்க தியானிக்கும் பொழுது, தேவன் உங்களுக்கு பல காரியங்களை ஆழமாய் புரிய வைப்பார். இன்னைக்கு நீங்க அறிந்து உணர்றீங்களா? அறிந்து உணராதவர்கள் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா விசுவாசம் உங்கள்ட்ட இருக்காது. விசுவாசம் அப்படின்னாலே உணர்கிறவர்களுக்கு மாத்திரம்தான் அந்த விசுவாசம், மெய்யான விசுவாசம் அவங்களுக்கு தான் இருக்கும். இல்லன்னா இப்ப கேட்கிற நேரம் விசுவாசம் இருக்கும். ஆனா உலகத்துக்குள்ள போன உடனே அந்த விசுவாசம் மறைஞ்சு போயிரும். அப்போ இயேசு சொல்றாரு, நம்ம காண்கிறவர்கள் கண்ணார கண்டும் காணாதவர்களா இருப்பாங்க. அவங்க அவருடைய அற்புதங்கள பார்க்குறாங்க. அவருடைய டீச்சிங்ஸ் எல்லாம் கேட்குறாங்க. அவருடைய மனதுருக்கத்த பார்க்குறாங்க. ஆனா கூட அவர மேசியான்னு அவங்களால அறிய முடியல. நெறைய அடையாளங்கள, அற்புதங்கள அவங்களுக்கு முன்னாடி செய்த பொழுதும் கூட, அவங்க அவர அறியல. பரிசேயர்கள் கண்ணுக்கு முன்னாடி அவங்க அவர் செய்த அற்புதங்கள பார்க்குறாங்க. பட் தே ஸ்டில் ரிஜெக்டட் ஹிம். ஆனா கூட அவர ரிஜெக்ட் பண்றாங்க. காரணம் என்னன்னா, அவர அறியல, உணரல. பிசிக்கல் ஐஸ் ஓப்பன் ஆயிருக்கு. ஆனா ஸ்பிரிச்சுவல் ஐஸ் க்ளோஸ் ஆயிருக்குது. இன்னைக்கு நமக்கு என்ன கண்கள் திறந்திருக்கிறது? முதல் ஆதாமுக்குள் வந்த மாம்சத்தின் கண்கள் நமக்கு திறந்திருக்கிறதா? 2ஆம் ஆதாமுக்குள் நம்ம வந்துட்டோம்னா, நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டிருக்கிற இடத்தில் நாம் வாழ்கிறோமா? இவங்க எப்படி இருப்பாங்க? கேட்பாங்க. ஆனா உண்மையாவே இந்த வார்த்தைகள லிசன் பண்ண மாட்டாங்க. லேக் ஆஃப், அதாவது இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு எல்லாம் போதுமான அளவு அவங்களுக்கு வார்த்தை எல்லாம் கொடுக்கப்பட்டா கூட, அவங்க இருதயம் கொழுத்து அவங்க இருதயம் கல்லாக இருக்கிறபடியினால், அவர்கள் உணராமல் இருப்பார்கள். அப்போ நமக்கு அவருடைய ராஜ்யத்தின் ரகசியங்கள் அருளப்பட வேண்டுமென்றால், அவர் வார்த்தைய அப்படியே நிஜமாய் பார்க்கிறதும், அந்த வார்த்தைய நம்ம நம்மளுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் அத நிஜமாய் பார்க்கும் பொழுது, அது நம் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாய் மாறுகிறது. நம் உடலுக்கெல்லாம் ஜீவனாய் மாறுகிறது. நம் உடலுக்கெல்லாம் வெளிச்சமாய் மாறுகிறது. இந்த வெளிச்சத்த ஒரு மனுஷன் பெற்றுக்கொண்டானா, அவன் போற இடங்கள்ல எல்லாம் அவன் வெளிச்சமா இருப்பான். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள்ன்னு அவர் சொல்றாரு. இன்னும் நம்ம வெளிச்சமா இருக்கிறோமா? இல்ல. இன்னும் பயம். வாய திறந்தாலே நமக்கு என்னதான் வெளிப்படுது? பயமும், கவலையும், புலம்பலும் தான் வெளிப்படுதுன்னா, இன்னமும் இந்த இடத்துல நம்ம வரல. இந்த மனக்கண்கள் ஒரு மனிதனுக்கு பிரகாசம் அடைந்தால்தான், உணர்கின்ற இருதயத்தை ஒரு மனிதன் பெற்றுக்கொண்டால்தான் அவனுடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு வெளிச்சமாய் இருக்கும். மற்றவர்களுக்கு ஜீவனை கொடுக்கிறவனாய் அவன் இருப்பான். இல்லனா சாதாரண மனுஷனை போல வாழ்ந்து, சாதாரண மனுஷனை போல அழுது புலம்பி, சாதாரண மனுஷனை போலயே மரித்து போகிறவனாய் இருப்பான். இன்றைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? அவரை அறிந்து உணர்கிறோமா? சிலுவையில் தேவன் செய்து முடித்தவைகளை உணர்கிறோமா? இல்ல, இன்னும் இன்னும் எனக்கு அது இல்ல, இது இல்ல, எனக்கு அப்படி இருக்கு, இப்படி இருக்கு. அவர் என் தரித்திரத்தை அவர் சுமந்துட்டார்னா எனக்கு தரித்திரம் இல்லை அப்படிங்கிறத உணர்றோமா? அவர் என் நோய்களையும் பலவீனங்களையும் அவர் சுமந்துட்டார்னா என் சரீரத்துல இல்லங்கிறத நம்ம உணர்கிறோமா?
சிம்டம்ஸ் சொல்லலாம். சிம்டம்ஸ வச்சு வாழ நம்ம அழைக்கப்படல. ரிப்போர்ட் சொல்லலாம். ரிப்போர்ட்ட வச்சு வாழ தேவன் நம்மை அழைக்கவில்லை. அவர் மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை அவர் அழித்திருக்கிறார் என்றால், என்னுடைய வாழ்க்கையில, என் குடும்பத்தினருடைய வாழ்க்கையில இந்த மரணம் ஆளுகை செய்ய முடியாதுங்கிற இடத்துக்கு நம்ம உணர்கிற இடத்திற்கு வந்திருக்கிறோமா? அப்ப அவர் செய்த செயலையே நம்ம விசுவாசிக்கலன்னா என்ன விசுவாசம்? அப்ப என்ன கிறிஸ்தவ வாழ்க்கை? அத நிஜமாவே பார்க்கலையே. அப்ப என்ன இயேசுவ விசுவாசிக்கிறோம்? நம்ம இன்னைக்கு இது ஒருவேளை கிறிஸ்துவுக்குள் குழந்தைகளா இருக்கிறவங்களுக்கு இது கடினமா தெரியும். ஆனா இன்றைக்கு நம்ம வளர்ந்து கொண்டிருக்கிற நமக்கு இதுதான் சத்தியம். இதை நிஜமாய் நாம பார்க்கிறோம்னா தான் நம்ம எல்லாரையும் முதல்ல நேசிக்க முடியும். எல்லாரையும் மன்னிக்க முடியும். சுயம் என்பதை நாம் அறவே விட்டு ஒழிக்க முடியும். இல்லன்னா சாதாரணமா வாழ்கிற ஒரு மனிதர்களைப் போல தான் இருப்போம். இந்த கிறிஸ்து நம்ம வாழ்க்கையில வந்ததுனால பெரிய மாற்றம் ஒண்ணுமே நம்முடைய வாழ்க்கையில நடக்காது. எவன் ஒருவன் அறிந்து உணருகிறானோ அவனே ஆழமான ஆவிக்குரிய அனுபவங்களை பெறுகிறவனாய் இருப்பான். அந்த இருதயம் கடினம் உள்ளவர்களுக்கு அவர்களுக்கு ஆழமான ஆவிக்குரிய ரகசியங்கள் அருளப்பட முடியாது. எப்படி எம்மாவூர் சீஷருடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்த பொழுதுதான் அந்த வார்த்தைகள் அவர்களுக்கு நிஜமாய் மாறினது. இன்றைக்கும் தேவன் நம்முடைய இருதயங்களை அந்த லீதியாளுடைய இருதயத்தை தேவன் திறந்தார் அப்படின்னு பார்க்கிறோம். இன்னைக்கு நம்முடைய இருதயத்தை இந்த வார்த்தைகள் மூலம் அவர் திறந்திருக்கிறார் என்றால் இன்றிலிருந்து நாம் உணர்கிறவர்களாய் மாற வேண்டும். வசனத்தை ஒரே இப்போ கொஞ்சம் யோசித்து பார்த்தோம்னா வெளிச்சம் ஒண்ணுதான். சன்லைட் இருக்கு. இந்த சன்லைட் பட்ட உடனே மெழுகு உருகுது. ஆனா அதே சன்லைட் ஒரு களிமண்ல படும்போது அந்த களிமண் ஹார்ட் ஆகுது. சேம் ஒரே சூரியன் தான். ஆனா வேற வேற ரிசல்ட்ட அங்க உண்டு பண்றத பார்க்கிறோம். அதே போலதான் தாழ்மையுள்ள இருதயம் அவருடைய சத்தியத்தை அப்படியே ஏற்றுக்கொள்ளும். பெருமையுள்ள இருதயம் அத அப்படியே ரெசிஸ்ட் பண்ணும். இந்த ட்ரூத்தை இதெல்லாம் என்ன பைத்தியமா இருக்கு? சிலுவையை பற்றின உபதேசம் கெட்டுப் போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது. ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. நமக்கு அதுதான் பலன். ஆனா அவர்களுக்கு அது எப்படி இருக்கு? பைத்தியமா இருக்கு. அப்ப பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார்னா என்ன? உணர்கிற இருதயம் உள்ளவர்கள் தான் தாழ்மையுள்ள இருதயம் உள்ளவர்கள். அவர் வார்த்தையை உணராம பயந்து அழுது புலம்பிட்டு இருந்தோம்னாலே நமக்குள்ள பெருமை இருக்கு. என்ன பெருமை? நான் தான் எல்லாத்தையும் சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுனாலதான் நமக்கு கவலையும் பயமும் வருது. அப்போ இந்த கவலையும் பயமும் தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு உங்க மைண்ட் கன்ஃபியூஸ்டா இருக்குதா? இன்னமும் அவரை அறிந்து உணர வேண்டிய இடத்துல இல்லங்கிறத நீங்க அறிந்து கொள்ளணும். இல்ல உங்களால மற்றவங்களை மன்னிக்க முடியலையா? இன்னமும் அவரை அறிந்து உணரவில்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏன் மற்றவங்களை பற்றி இன்னும் குற்றச்சாட்டி கொண்டே இருக்கிறோம்? இன்னும் நம்ம அவரை அறிந்து உணரல. மற்றவங்க மேல கசப்பு, சிநேகிக்க முடியல, நேசிக்க முடியல. எல்லாத்துக்கும் ரூட் அவரை அறியல, அவரை உணரவில்லை. அப்போ அவரை அறியாதவர்கள், உணராதவர்களுடைய இருதயம் என்ன செய்கிறதாம்? இருளடைந்தது. இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். ஆனா அவரை தேடுகிறவருடைய பிள்ளைகளுடைய இருதயங்களை அவர் என்ன செய்கிறாராம்? திறக்கிறார். அப்போ கண்ணார கண்டு காதார கேட்டு இருதயத்தில் உணர்கிறவர்கள் தேவனுக்காக மிகப்பெரிய காரியங்களை செய்கிறவர்களாய் இருக்கிறார்கள் என்பதை நாம் இன்றைக்கு அறிந்து கொள்ள வேண்டும்.
அப்போ இன்னைக்கு நம்ம இருதயம் எப்படி இருக்குங்கிறத நீங்க நம்ம ஒவ்வொருத்தருமே பார்க்க முடியும். என்னென்ன காரியத்துக்கு நீங்க பயந்துட்டு இருக்கிறீங்க? தேவ கிருபையை சத்தியத்தின்படி அறிந்து கொண்ட நாள் முதல் அது நமக்குள்ள பலன் செய்கிறதா இருக்கிறதாம். நம்ம சத்தியத்தின்படி அறிந்திருக்கிறோமா அவருடைய கிருபையை? அப்படின்னா அது நிச்சயம் பலன் தரும். அத உணர்கிறவர்களா இருக்கிறோம்னா, அந்த சத்தியம் நமக்கு பலன் தந்தே ஆகணும். அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார். அவர் மரணத்தை பரிகரித்திருக்கிறார். ஜீவன் அழியாமை சுவிசேஷத்தினால வெளியரங்கமாக்கப்பட்டிருக்கிறது. ஜீவனை கொடுக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு இன்றைக்கு நம்மேல் எழுதப்பட்டிருக்கிறது. நம்ம எப்படி இந்த வியாதியோ எந்த காரியங்களோ ஆளுகை செய்ய முடியும்? இந்த இடத்துக்கு நம்ம வரும்பொழுது ஒரு பெரிய 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 விடுதலைகளையும் அந்த விசுவாச வீரர்கள் பட்டியல்ல நீங்க வாசித்து பாருங்க. ஒவ்வொருத்தரும் எவ்வளவு காணக்கூடாத தேவன அவங்க உணர்ந்து விசுவாசித்தபடியினால் அவங்க அப்படியே அவங்க காரியங்களை பெற்றுக்கொள்ளுகிறத பார்க்கிறோம். ராகாப் வேசிதான். ஆண்டவரை அறியாதவள் தான். ஆனா அவள் ஆண்டவரை அறிந்து உணர்ந்திருந்தாள். இஸ்ரவேல் மக்கள் உணரல. ஆனா அவள் அறியாத புறஜாதி பெண்ணா இருந்தாலும் அவள் தேவனை அறிந்து உணர்ந்திருந்தாள். இந்த தேவனுக்கு முன்பாக எங்கள் தேவன் ஒண்ணுமே இல்ல. வானத்திலும் பூமியிலும் உங்க தேவன் தான் உண்மையான தேவன் என்பதை அவள் பேசுகிறாள். அவள் அந்த பட்டியல்ல வர்றா. இன்னைக்கு நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம்? அவரை பெருசா பாக்குறோமா? சூழ்நிலைய பெருசா பாக்குறோமா? அவர் செஞ்சு முடிச்சத பெருசா பாக்குறோமா? இல்ல நம்ம சிம்டம்ஸ் சொல்றத பெருசா பாக்குறோமா? இன்றைக்கு இந்த உணர்கிற இருதயத்தை தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் தரும்படிக்கு நம்ம அப்படியே ஜெபிக்கலாம். அப்படியே அமைதலா உங்க இருதயத்தை நீங்களே ஆராய்ந்து பாருங்க. எந்தெந்த இடத்துலலாம் உங்களுக்கு பயம் இருக்கு, கவலை இருக்கு, சோர்வு இருக்கு, அவிசுவாசம் இருக்கு. இந்த இடமெல்லாம் அவரை உணராத இடம். அப்பா, நான் உங்கள உணராத இந்த இடத்துல எல்லாம் உங்க வெளிச்சத்த அனுப்புங்க. என்னுடைய இருதயம் அந்த இடத்துலலாம் திறக்கப்படட்டும்ப்பா. நான் உங்கள உண்மையாய் அறிந்து உணர்கிற இடத்துக்கு நான் வரணும்ப்பா. அறிந்து உணர்ந்து என்னுடைய சூழ்நிலைகளிலே நான் ஞானமாய் அதுல நான் செயல்பட எனக்கு நீங்க உதவி செய்யுங்க. அப்படியே உங்கள நீங்களே ஆராய்ந்து பார்க்க ஆரம்பிங்க. எந்த இடம் உங்களுக்கு பயமா நீங்க ஃபீல் பண்றீங்க? எந்த இடத்துல உங்களுக்கு ஒரு பெரிய பர்டனா நீங்க ஃபீல் பண்றீங்க? ஆண்டவர் சொல்றாரு, மகளே, மகனே, இந்த உலகத்தை படைத்தவர் நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? நான் உன்னை விசாரிக்கிற நல்ல தகப்பனாயிருக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். இன்னைக்கு அவர் மேல இறக்கி வச்சுட்டு நீங்க ஃப்ரீயா ஆகிறது தான் அவரை உண்மையாய் நீங்க உணர்ந்து அறிந்திருக்கிறதன் அடையாளம். இல்லனா இத கேட்கிறப்ப கேட்டுட்டு உலகத்துக்குள்ள போன உடனே சூழ்நிலைகளை பார்த்து பயமும் அழுகையும் கவலையும் சோர்வும் உங்களை வாட்டுதுன்னா இன்னமும் நீங்க ஜெபிக்க ஆரம்பிங்க. ஆண்டவரே, எனக்கு அப்படிப்பட்ட உணர்வுள்ள இருதயம் வேணும்ப்பா. உணர்வுள்ள இருதயம், உங்களை அறிந்து உணரக்கூடிய ஒரு இருதயம் எனக்கு வேணும். அந்த ஞானம் சூழ்நிலைகள்ல அந்த உங்கள குறிச்சு நான் அறிந்து உணர்ந்திருக்கிற காரியங்கள என்னுடைய ஞானத்திலிருந்து நான் செயல்பட அந்த ஞானம் எனக்கு வேணும் அப்படின்னு நீங்க ஜெபிக்க ஆரம்பிங்க. லீதியாளுடைய இருதயம் திறந்தது போல இன்றைக்கு நம்ம ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் தேவன் திறந்திருக்கிறார்.
நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த காலை வேளையிலும் உணர்கின்ற இருதயத்தை எங்க ஒவ்வொருவருக்கும் நீங்க தந்திருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உங்களை எங்களுடைய ஆத்துமாவுல சரீரம் வரைக்கும் நாங்க உணரக்கூடிய ஒரு இருதயம் எங்களுக்கு உண்டாக வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உன் கண் வெளிச்சமாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும். இந்த மனக்கண்கள் பிரகாசிக்கப்படும்போது எங்க சரீரத்துல கூட இருள் ஆளுகை செய்ய முடியாது, வியாதி வர முடியாதுப்பா. அப்படிப்பட்ட பிரகாசமுள்ள மனக்கண்கள் இன்றைக்கு எங்களுக்கு உண்டாகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. வந்த ஒவ்வொருவருக்குள்ளேயும் இந்த பிரகாசமுள்ள மனக்கண்களை கர்த்தர் நீர் கொடுத்திருக்கிறபடியினால் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கரங்களிலே ஒவ்வொருவரையும் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீர் பெரியவராய் இருக்கிறீர் அப்பா. உங்களை எல்லா சூழ்நிலைகளிலும் நாங்கள் பெரியவராய் பார்க்க எங்களுக்கு நீங்க கிருபை தாங்க. எங்களை தாழ்த்தி உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீரே எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லி உங்க கரத்துல எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். வழி நடத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.